ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. Hi students, it's Faisal. Have a good day. இப்போ linear algebra and partial differential equations சாப்டரில் யூனிட் 4 partial differential equations பார்த்துட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோவில் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ அதனோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 9th ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், சால்வ் d square minus 3d d dash plus 2d dash square plus 2d minus 2d dash the whole term into z equal to sin 2x plus y equal to sin 2x plus y அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை வந்து ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணிக்கலாம்ப்பா. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், வழக்கம் போல செய்கிற மாதிரி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடணும். சால்வ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடணும். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு முதல்ல இருக்கிற 3 டைம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அடுத்து இருக்கிற 2 டைம் வந்து நான் குவாட்ராட்டிக் டேர்ம்ஸு, 2 டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ இந்த 3 டைம் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி 2ஆக பிரிச்சுக்கிட்டு அப்புறம் இது வந்து காமன் டைம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய ஒரு 5th ப்ராப்ளம் ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு இதுக்கு முந்தின ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம் அதுவும் இதே மாதிரி சால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு 8th ப்ராப்ளம் இதே பேட்டர்ன் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ 9th ப்ராப்ளம் அந்த மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், அல்லது டேரக்டாகவே அப்ளை பண்ணி பார்த்தாலும் இதுக்கு ஆன்சர் வரும். சரி, ஸோ ஒரு சில ப்ராப்ளம் சைன் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் காஸ் எக்ஸ் பிளஸ் பிஒய்லாம் நம்ம டேரக்டாக அப்ளை பண்ணி பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சரி, ஓகே, இப்போ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். முதல்ல இது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதணும். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணியே தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த முதல் 3 டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த 3 டேர்மையும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ இதனுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுவோம் நம்ம. அப்படின்னா m ஸ்கொயர் மைனஸ் 3m பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. m ஸ்கொயர் மைனஸ் 3m பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. மல்டிப்ளை பண்ணா 2, ஆட் பண்ணா மைனஸ் 3, அகெயின் 1 2, ரெண்டுக்குமே மைனஸ் போட்டுக்கிறேன். மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 2 கிடைக்கும், ஆட் பண்ணா மைனஸ் 3 கிடைக்கும். That's why m minus 1 is a factor, m minus 2 is another factor equal to 0. ஓகே, அப்ப என்ன சொல்லுவோம், இந்த ஃபேக்டர்ல m க்கு பதிலா d, அதுக்கு அடுத்த நம்பரை d dash ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி m க்கு பதிலா d, அதுக்கு அடுத்த நம்பரை d dash ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்னுடைய ஃபேக்டர்ஸ் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ கிவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், முதல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபேக்டரை மட்டும் எழுதுறேன் பாருங்க. இது வந்து ரஃப் ஒர்க்கு. இந்த முதல் 3 டேர்முக்கு பதிலா d மைனஸ் d dash, d மைனஸ் 2d dash, d minus d dash, d minus 2d dash. ஓகே, பிளஸ் இந்த 2 டைம் ஒரு 2 வெளியில் எடுத்துலாம் இல்லையா, d minus d dash, 2 வெளியில் எடுத்தாச்சு, d minus d dash ஸ்கொயர் பிராக்கெட்டை முடிச்சுட்டு இன்டு z ஈக்குவல் டு sin 2x plus y, இன்டு z ஈக்குவல் டு sin 2x plus y சொல்லி எழுதிக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு d minus d dash இருக்கு, இங்க ஒரு d minus d dash இருக்கு. ஒரு d minus d dash நான் காமனா வெளியில எடுத்துக்கிறேன். வெளியில எடுத்தாச்சுன்னா இங்க d minus d dash வெளியில போச்சு. ஸோ ரிமைனிங் இருக்க டேர்ம் d minus 2d dash, இங்க d minus d dash வெளியில போச்சுன்னா பிளஸ் ஒரு 2 into z equal to sin 2x plus 1. ரைட், இப்போ d minus d dash, இங்க d minus 2d dash plus 2 bracketல ரிமூவ் பண்ணி எழுதிக்கிறேன், into z equal to sin 2x plus 1. ரைட், இப்போ என்ன செய்யலாம்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் நமக்கு பிரிஞ்சுட்டு, ரெண்டு ஃபேக்டரையுமே நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸோட ஜெனரல் ஃபார்முக்கு மாற்றணும். ஜெனரல் ஃபார்ம் நமக்கு தெரியலையா, முதல்ல இங்க d இருக்கு, மைனஸ் d dash தான் வரணும். d dash ஒரு கோஎஃபிஷியன்ட் வேணுங்கிறதுனால நான் 1 யூஸ் பண்ணிக்கிறேன். 1 d dash, இங்க கான்ஸ்டன்ட் டைம் இல்லை, அதனால நான் 0 எடுத்துக்கிறேன், மைனஸ் 0. அதே மாதிரி இங்க d dash மைனஸ்ல தான் இருக்கணும், மைனஸ்ல தான் இருக்குது, மைனஸ் 2d dash கோஎஃபிஷியன்ட் இருக்குது. கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ்ல இருக்கணும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 2, மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 இன்டு z ஈக்குவல் டு sin 2x plus y, sin 2x plus y. இங்க இது m1, இது c1, இது m2, இது c2.
right? So அப்ப என்ன சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் டைரக்டா m1 c1 எழுதிக்கலாம். Here m1 equal to 1, c1 equal to 0. மைனஸுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை மட்டும் தான் எழுதணும், மைனஸ் எழுதக்கூடாது. m2 equal to 2, c2 equal to -2. இந்த மைனஸுக்கு அப்புறம் -2 இருக்கு, அதனால -2 அப்படின்னு எடுத்துருக்கேன். ஃபைன். ஸோ அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் டைரக்டா எழுதலாமா? e power c1x 0x f1 of y plus m1x, m1 வந்து 1ங்கிறதுனால y plus x plus e power c2 minus 2x f2 of y plus m2x, m2 வந்து 2ங்கிறதுனால plus ஒரு 2x. so அப்போ இது இன்னும் சிம்பிளா எழுதலாம். cf equal to e power 0, anything power 0 1, அதனால f1 of y plus x plus e power minus 2x f2 of y plus 2x அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப இதான் நமக்கு தேவையான காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸ். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறது இல்லையா? ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் PA ஈக்குவல் டு நான் என்ன செய்யணும், 1 அவங்க இந்த ஃபேக்டரைஸ் பண்ண டேர்ம் எழுதாம ஃபேக்டரைஸ் பண்ணி பிரிச்சு வச்சுக்கணும் இல்லையா? இந்த டேர்மை வச்சு செய்யலாம். நான் இதை யூஸ் பண்ணாம டேரக்டா கொடுத்துருக்க டேர்ம் மொத்தத்தையும் அப்படியே நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அப்போ ஒரு d ஸ்கொயர் 3d dash 2d dash square plus 2d minus 2d dash into right hand side la sin 2x plus y இருக்கு. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? sin ax plus by ஃபார்ம்ல இருக்கா? sin ax plus by. அப்ப a வந்து எவ்வளவு இங்க? here a வந்து 2, b வந்து 1. a வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட், b வந்து y ஓட கோஎஃபிஷியன்ட். sin ax plus by மெத்தட் படி நம்ம என்ன செய்வோம்? replace d square equal to minus a square. a வந்து 2 இல்லையா? so minus of 2 square equal to minus 4. அடுத்து d dash equal to minus of ab. minus of a வந்து 2, b வந்து 1, so minus 2. அடுத்து d dash square minus of b square minus b square value 1, so minus 1. அப்ப d square d dash square இந்த மூணு பேர் ரிப்ளேஸ் பண்ணிடலாமா? இந்த d square க்கு பதிலா -4, இந்த d dash க்கு பதிலா -2, இந்த d dash square க்கு பதிலா -1. சோ ரிப்ளேஸ் பண்ணா என்ன வரும்னு சொன்னா equal to 1 divided by d square க்கு பதிலா -4, அடுத்து ஒரு -3 into d dash க்கு பதிலா நமக்கு வந்து -2 ஆன்சர். -2 plus 2 d dash square க்கு பதிலா -1. சரிங்களா? d square க்கு பதிலா -4, -3 d dash க்கு பதிலா -2 plus 2 d dash square க்கு பதிலா -1. இது போக ஒரு 2d minus 2d dash இருக்கு இல்லையா? 2d minus 2d dash இந்த ரெண்டுக்கு 2 காமனா எடுத்துட்டு இந்த ரெண்டையும் அப்படியே வச்சுக்கிறோம். அப்ப 2 வெளியில வச்சுனா d minus d dash plus 2 into d minus d dash into sin 2x plus y into sin 2x plus y. Right. So இப்போ simplify பண்ணி பார்த்தா 1 divided by -4 -3 -2 plus 6 plus 2 into -1 -2 plus 2 into d minus d dash sin 2x plus y. Right. -4 -2 -6 plus 6 0 ஆயிரும். So 1 by 2 into d minus d dash. இது மொத்தமா 0 ஆயிரும். அப்ப இது மட்டும் தான் பாக்கி. sin 2x plus y. Okay, right. இப்போ நமக்கு sin ax plus b வந்தா கீழ d square d dash square னா ரீப்ளேஸ் பண்ணலாம். வெறும் d dash ஆ ரீப்ளேஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இதனுடைய கான்ஜுகேட்டால இத மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். அப்ப இது 1/2 தனியா இருக்கட்டும். 1/d minus d dash இதோட கான்ஜுகேட் வந்து d plus d dash by d plus d dash into sin 2x plus y. Right. So அப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா
ஒரு 1 by 2 1 into d plus d dash. So d plus d dash divided by இந்த ரெண்டையும் multiply பண்ணா d square minus d dash square. a minus b, a plus b. a square minus b square into sin 2x plus y equal to 1 by 2. இந்த sin 2x plus y மேல multiply பண்ணுங்க. d of sin 2x plus y plus d dash of sin 2x plus y ஏற்கனவே ஒரு bracket இருக்கிறதுனால நான் வெளியில ஸ்கொயர் bracket யூஸ் பண்ணியிருக்கேன். divided by இந்த d ஸ்கொயருக்கு பதிலா ஏற்கனவே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, -4 minus -1. d dash ஸ்கொயர்னா -1, d ஸ்கொயர்னா -4, நடுவுல ஒரு மைனஸ் இருக்கு. ஃபைன், ரைட். இப்போ 1 by 2 d of sin 2x plus y. differentiation of sin 2x plus y with respect to x. அதான் இந்த d னுடைய சிம்பல். சரி, d னுடைய மீனிங் வந்து அதான். இந்த டேர்மை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண. முதல்ல சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் ஆகும், பிராக்கெட்ல இருக்க டேர்ம் மாறாது. அதுக்கப்புறம் பிராக்கெட் உள்ள டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x டிஃபரன்ஷியேட் ஆகி 2, 2x டிஃபரன்ஷியேட் ஆகி 2, y டிஃபரன்ஷியேட் ஆகி 0 ஆயிரும். அப்போ 2 அவ்வளவுதான். பிளஸ் d dash of sin 2x plus y. இந்த டேர்மை y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா, y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். சோ உள்ள y இருக்கிறனால டிஃபரன்ஷியேட் ஆகும். sin டிஃபரன்ஷியேட் ஆகி முதல்ல cos 2x plus y, அப்புறம் 2x plus y டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x இப்போ 0 ஆயிரும். y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றப்ப 2x 0 ஆயிரும். y க்கு பதிலா 1. அப்ப இங்க ஒரு 1 கிடைக்கும். divided by -4 minus into minus plus 1. -4 plus 1 equal to ஒரு -3. -4 plus 1 equal to ஒரு -3. Okay, right. இப்போ ஒரு 1 by 2 இந்த 2 முன்னாடி கொண்டு போயிடலாம் இல்லையா. அப்போ 2 cos 2x plus y plus cos 2x plus y சேர்த்தா 3 cos 2x plus y தானா. இங்க ஒரு 2 cos இருக்கு, இங்க ஒரு 1 cos இருக்கு, சேர்த்தா 3 cos by ஒரு -3. இந்த 3 கட் பண்ணிக்கலாம். இந்த 2 உள்ள கொண்டு போயிடலாம், மைனஸ் மேல கொண்டு போயிடலாம். அப்ப என்ன ஆகும்னா minus cos 2x plus y by 2. pi equal to minus cos 2x plus y by 2. Okay, fine. அப்ப என்ன சொல்லலாம், pi முடிஞ்சிருச்சு. Therefore general solution z equal to cf plus pi. That is z equal to the cf வந்து என்ன டைம் கிடைச்சது, f1 of y plus x plus e power x f2 of y plus 2x. Your e power minus 2x, sorry, e power minus 2x, e power minus 2x f2 of y plus 2x plus pi. pi க்கு பதிலா இது எழுத போறேன், இங்க மைனஸ் வரதுனால minus cos 2x plus y by 2 is the required solution. சொல்லி ப்ராப்ளம் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது ஒரு மெத்தட். ஓகே, இதே ப்ராப்ளத்தில் இந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, இதை மட்டும் கொஞ்சம் மாற்றியும் செய்யலாம். சரியா, நமக்கு இது என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னா, இந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் செய்யறப்ப முதல்ல இருக்கிற இந்த 3 நம்பரும் சேர்ந்து நமக்கு 0 ஆயிடுச்சு. இந்த 3 நம்பர் 0 ஆயிடுச்சு. அப்ப இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால என்ன செய்யணும், கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றோம். சப்போஸ் இந்த 3 சேர்ந்து 0 ஆகாத கேசஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கேசஸ் வந்தா என்ன செய்யறது, அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த 3 சேர்ந்து 0 ஆகாது அப்படின்னா என்ன செய்யறது. அப்ப அதுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் நான் வேற மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து அனதர் மெத்தட். சரியா, இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அந்த டைம் பர்டிகுலர் இன்டெக்ரல் எடுத்துக்கலாம். சரியா, ஸோ d minus d dash d minus 2d dash plus 2 into sin 2x plus y. இந்த நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுக்கோமா, d minus d dash d minus 2d dash plus 2. இந்த ஃபேக்டரைஸ் பண்ண டேர்முக்கு இங்க எழுதுறேன். क्वेश्चन எடுத்துறதாம இந்த ஃபேக்டரைஸ் பண்ண டேர்முக்கு எழுதியாச்சு. எழுதிட்டு இப்போ என்ன செய்யணும் சொன்னா, நமக்கு நல்லா தெரியும்
e power ix அப்படின்னு சொன்னா அது cos x plus I sin x சொல்லுவோம். e power ix னா cos x plus I sin x சொல்லுவோம். அப்போ e power I 2x plus y இத cos 2x plus y plus I sin 2x plus y சொல்லுவோம். சரிங்களா? இதான் 12th படிச்சிருக்கோம் நம்ம. So அப்ப e power I 2x plus y cos 2x plus y plus I sin 2x plus y அப்படி சொல்லுவோம். ரைட்? So அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு இங்க sin 2x plus y தான, அதே sin 2x plus y தான் இருக்கா இங்க இருக்கு. அப்ப sin 2x plus y ங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் டேர்முடைய இமேஜினரி பார்ட். sin 2x plus y ங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லையா, இதோட எக்ஸ்பான்ஷன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய இமேஜினரி பார்ட்ல இருக்கு. அப்ப இந்த sin 2x plus y க்கு பதிலா இமேஜினரி பார்ட் ஆஃப் e power I 2x plus y போட்டுக்கலாமா? e power I 2x plus y அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். சோ அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னா pi equal to இது வந்து ரஃப் ஒர்க் மாதிரி மைண்ட் வச்சுக்கோங்க. pi equal to imaginary part of 1 by d minus d dash d minus 2d dash plus 2 sin 2x plus y க்கு பதிலா e power I 2x plus y e power I 2x plus y சொல்லிட்டு நான் குறிச்சு வைக்கிறேன். ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா இத imaginary part of 1 by d minus d dash d minus 2d dash plus 2 e power இந்த ஐ கூட உள்ள மல்டிப்ளை பண்ணியிருந்தேன் I 2x plus iy. எதுக்குன்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து I2 2i, y ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து i. இப்போ என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா e power ax plus by ஃபார்ம்ல இருக்கு. என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா ரீப்ளேஸ் d equal to coefficient of x I2, d dash equal to coefficient of y I. சரியா? coefficient of x வந்து I into 2, coefficient of y வந்து I. இது ரெண்டால ரீப்ளேஸ் பண்றோம். சரியா? சோ அப்ப என்னோட செக்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா therefore pi equal to 1 divided by முதல் டேர்ம் வந்து d minus d dash. அப்ப d க்கு பதிலா 2i, d dash க்கு பதிலா வெறும் i. சரியா? சோ அப்ப என்ன அப்படின்னு சொன்னா 2i minus i. இதே அடுத்த டேர்ம் இங்க t க்கு பதிலா 2i minus 2 into d dash க்கு பதிலா i. அப்ப 2i minus 2i plus 2. சரியா? 2i minus 2i plus 2 into e power I 2x plus I. Right? Imaginary part முன்னாடி எடுத்து நம்ம வரக்கூடாது. That is equal to imaginary part of 1 by 2i minus I. ஐயா இந்த ஒரு plus 2i minus 2i cancel ஆயிரும், ஒரு 2 into 2 e power I காமனா வெளியில எடுத்தோம்னா again 2x plus y அப்படின்னு. Okay fine. Right. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இந்த I இல்லையா மேலே கீழே ஒரு ஐயால மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா I p of I by கீழே ஒரு ஐயால மல்டிப்ளை பண்றப்ப I square into 2. இந்த டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா, e power ix மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா cos 2x plus y plus I sin 2x plus y. ஓகே ஃபைன். இப்போ என்ன ஆகும், I ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ -1 மேலே போகிறப்போ -i ஆயிரும். இந்த 2 வந்து சாதாரண நம்பர், அது இந்த விட்டு வெளியில் போயிடும். 1/2 இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் -i. I ஸ்கொயர் மேலே போகிறப்போ I ஸ்கொயர் வந்து -1 மேலே போகிறப்போ -i ஆயிரும். இன்டு cos 2x plus y plus I sin 2x plus y. Right? So இப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா 1/2 imaginary part of the minus I கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணா -i cos 2x plus y minus I into I.
I into I ஒரு I ஸ்கொயர், I ஸ்கொயரோட வேல்யூ ஒரு மைனஸ் வரும், இங்க ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ பிளஸ் ஆயிருமா, ஓகேவா, பிளஸ் சொல்லப்படுதா, இங்க ஒரு மைனஸ் ஏற்கனவே இருக்கு, I into I வந்து I ஸ்கொயர், I ஸ்கொயரோட வேல்யூ ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும், sin 2x plus y. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இமேஜினரி பார்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இதான் இமேஜினரி பார்த்தா cos 2x plus y தான் நமக்கு தேவையான இமேஜினரி பார்ட், மைனஸோட சேர்த்து எழுதிக்கணும். அப்போ 1/2 மைனஸ் cos 2x plus y. இந்த ரெண்டு இது ரியல் பார்ட், இதான் இமேஜினரி பார்ட், I கூட இருக்கு, இமேஜினரி பார்ட் எடுக்கிறேன், அப்போ மைனஸ் cos 2x plus y. அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் ஈக்குவல் டு மைனஸ் cos 2x plus y by 2 சொல்லி பர்டிகுலர் இப்படியும் செஞ்சுக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ரெண்டு மெத்தட் எதுலாம் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல டைரக்டா நமக்கு தெரிஞ்ச sin ax plus byf அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தோம். அதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இந்த மூணு நம்பர்ஸே நம்ம ஆட் பண்றப்ப நமக்கு ஜீரோ கிடைச்சிட்டு, சில ப்ராப்ளத்துல ஜீரோ கிடைக்காது. ஜீரோ கிடைக்காத ப்ராப்ளத்துல இந்த மாதிரி கான்ஜுகேட்டாக மல்டிப்ளை பண்ண முடியும், ஏன்னா நடுவில் பிளஸ் இருக்குங்க. அப்ப இங்க ஒரு 5 கிடைக்கும்னு வச்சுக்கோங்க, 5 plus 2 into d minus d இருந்துச்சுன்னா கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண முடியாது நம்மளால, சரிங்களா. சோ அப்ப அதனால என்ன செய்யலாம், நான் அதனால அந்த மெத்தட் யூஸ் பண்ற கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு பதிலா என்ன செய்யலாம்னா, டைரக்டா கொடுத்துருக்கிறத ஃபேக்டர்ஸ் அப்படியே கீழே தூக்கி எழுதிட்டு, பர்டிகுலர் இன்டெக்ரல்ல ஃபேக்டர்ஸ் கீழே தூக்கி எழுதிட்டு, இந்த ரைட் சைடு இருக்கிற sin ax plus by இமேஜினரி பார்ட் ஆஃப் சம் e power I to x plus y அல்லது ரியல் பார்ட் ஆஃப் சம் e power I to x plus y அந்த ஃபார்முக்கு எழுதிட்டு அதுலேயும் என்ன செய்யலாம், சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரிங்களா, ரெண்டு மெத்தடுமே நம்ம பயன்படுத்திக்கலாம், எது நமக்கு ப்ராப்ளத்துக்கு கன்வீனியன்டா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.